அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட ஃபர்ஸ்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, இன்டர்வியூ போஸ்ட் டிகிரி, அதாவது 330 பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அதுக்குண்டான தேர்வு தேதிகளை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் நிறைய முக்கியமான விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொன்ன தேதிக்கு முன்னாடியே டிஎன்பிசி என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, எக்ஸாமை அதாவது வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ இது நமக்கு முக்கியமான ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஏன்னா சொன்ன தேதிக்கு முன்னாடியே நடத்துறாங்க அப்படின்னா நம்மளோட எக்ஸாம் எவ்வளோ முன்னாடி வேணாலும் நடக்கலாம், இல்லை சொன்ன தேதியில கரெக்டாக நடக்கலாம். ஸோ அதனால தயவு செய்து இன்ன வரைக்கும் யாரும் படிக்காம இருந்தீங்கன்னா தயவு செய்து படிங்க, சரியா? ஸோ இங்கே பாருங்க, 7ஆம் தேதி வந்துச்சு இந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ அதில் என்ன டேட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க. 20ஆம் தேதியிலிருந்து 23, அதாவது ஜூலை மாதம், அடுத்த மாதம் 20ல இருந்து 23ஆம் தேதிக்குள்ள நாங்கள் நடத்திடுவோம் இந்த சப்ஜெக்டுக்குலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அடண்டத்தில் இங்கே பாருங்க, நோட்டிஃபிகேஷன் நம்பர் 8B, டேட் 20/6/2025 இப்போதான் அப்டேட் பண்ணாங்க. ஸோ இதில் பாருங்க, 20/7/2025 சொன்ன மாதிரி என்ன பண்ணாங்க, 20ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, சரிங்களா? 20ஆம் தேதி என்ன பண்ணிட்டாங்க, நோட்டிஃபிகேஷன்ல சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜென்ரல் ஸ்டடீஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இந்த எல்லாத்துக்கும் உண்டான என்னது டைமிங் பார்த்தீங்கன்னா 2:30 to 5:30. அதாவது இது அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் நினைக்கிறேன். இது என்ன காமனான இதுன்னு பார்த்துக்கோங்க, சரிங்களா? சப்ஜெக்ட் கோடு இதுதான் பார்த்துக்கோங்க. ஸோ அவங்களுக்கு இது காலையிலையும் இது மதியானமும் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, சரியா? இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஓஎம்ஆர் சீட்டு, சரிங்களா? இருங்க அதையும் பார்த்துருவோம். ஸோ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆராக இருக்கும், பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் சிபிடியா இருக்கும். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல மட்டும் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே சிபிடின்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். எஸ், உங்களுக்கு இந்த 2 எக்ஸாமுமே பார்த்தீங்கன்னா சிபிடி எக்ஸாம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எக்ஸாம், சரிங்களா? கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எக்ஸாம். ஸோ தயவு செய்து பார்த்துக்கோங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டு, சரியா? கம்ப்யூட்டர்ல எக்ஸாம் எழுதணும். அந்த கம்ப்யூட்டர் வீடியோ எப்படின்னு யாராச்சும் புதுசாக அட்டன் பண்ண போனீங்கன்னா அந்த வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன், தயவு செய்து போய் பாருங்க, சரியா? ஸோ ரெண்டுமே சிபிடினால தான் காலையில மதியானம், சரியா? அடுத்து 21ஆம் தேதி ஸ்டெனோகிராஃபி இன் இங்கிலீஷ், 21ஆம் தேதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் ஆஃப் இன்ஜினியரிங். அதாவது டைமிங்கும் பார்த்துக்கோங்க, 9:30 to 12:30, 2:30 to 4 o'clock அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் இதில் எந்தெந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பாருங்க. நீங்கள் இதில் எந்தெந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத தயவு செய்து போய் பாருங்க, சரிங்களா? இவங்க கெமிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இதுக்கு எக்ஸாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 22/7. அப்போ எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 22/7ஆம் தேதியோட முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் என்ன சொல்லியிருந்தாங்களோ அதன்படி என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸாமை முடிச்சுட்டாங்க. இதே ஆனுவல் பிளானை ரெஃபர் பண்ணுங்க. ஆனுவல் பிளான் எடுத்துட்டு இங்கே பாருங்க, கம்பைன் டெக்னிக்கல் இன்டர்வியூ போஸ்ட் தான் இருக்கா, 21ஆம் தேதி வைப்போன்னு சொல்லியிருந்தாங்க, 20ஆம் தேதியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் நான் இன்டர்வியூ போஸ்ட் 21 மேல நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க, சொன்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. எக்ஸாம் வந்து 4ஆம் தேதி கண்டிப்பாக நடக்கும், ஆகஸ்ட் 4ஆம் தேதி. ஸோ இருக்கக்கூடிய ஷார்ட் டைம்ல தயவு செய்து யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு டிப்ளமோ எக்ஸாமும் ஆகஸ்ட் லாஸ்ட்ல கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதனால நீங்க தயவு செய்து பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நம்பர் ஆஃப் டேஸ் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 7 days போட்டிருக்காங்க, இது 7 days இதுவும் போட்டிருக்காங்க. இது 4 days பிளான் பண்ணதை 3 daysல பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன்ல என்ன டேட்டு கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்ல என்னது எக்ஸாக்டா எக்ஸாம் வச்சிடுறாங்க. ஸோ ரொம்பவே வந்து டிஎன்பிசி அப்டேட் வரிசையா வந்து அப்டேட் விட்டுக்கிட்டே இருக்காங்க, அவங்களும் அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க. சொன்ன மாதிரி டேட் வருது, சொன்ன மாதிரி ரிசல்ட் வருதுன்னு விட்டுருக்காங்க. சில விஷயங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு லேட் ஆகாம தவிர மற்ற எல்லாமே பக்காவாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு மெட்டீரியலோ இல்லை மெக்கானிக்கல் ரிலேட்டடாவோ டெக்னிக்கல் சைடு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நம்மளோட ஆர்எல் அகாடமி சேனலை பாருங்க. ஸோ கிளாஸஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நம்ம நெக்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு. ஸோ அது ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ எலக்ட்ரிக்கலுக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பக்காவாக இருக்கு, சரிங்களா? ஸோ எதுக்கு எல்லாமே பிடிஎஃப் மெட்டீரியல் தான், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தமிழுக்கு, ஜிஎஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு சிலபஸ் வைஸ் இருக்கு. தமிழ்லாம் எலிஜிபிலிட்டிக்கு நீங்க இதை படிச்சாலே போதும், சரியா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. யார் யாருக்கு என்னன்னைக்கு என்ன எக்ஸாம்ன்றத பார்த்துட்டு போங்க. ஸோ யார் யாருக்கு என்னென்ன எக்ஸாம் அப்படின்றத பார்த்துட்டு போங்க. ஸோ தொடர்ந்து இதே மாதிரி அப்டேட்டுக்கு என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த அடண்டம் வந்து உங்களுக்கு டெலகிராம்ல போட்டிருக்காங்க, சரிங்களா? டெலகிராம்ல உங்களுக்கு போட்டிருக்கோம்.
சரி, கண்டிப்பா வந்து போய் பாருங்க. தொடர்ந்து டெலிகிராம் சேனலையும் நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த எக்ஸாம் யாரும் அப்ளை பண்ணியிருந்தா. தேங்க்யூ ஸோ மச்.